ஹலோ, வணக்கம் உறவுகளே. இந்த காணொளியில் எல்லா பகுதியில் தங்கால நகரசபை இடம்பெற்ற ஒரு விபத்து தான் பேசும் பொருளாக இலங்கையில் நடந்து கொண்டிருக்குது. சுமாராக கிட்டத்தட்ட 15 பேர்கிட்ட இதில் பலியானதாக தகவல் வந்தது. இதில் 18 பேருக்கு சரியான காயங்களும் கை கால் இல்லைன்ற மாதிரி ஹாஸ்பிட்டல் இதில் சொல்லியிருக்காங்க. இந்த காரில் தான் மோதி 1000 அடி பள்ளத்தாக்கில் விழுந்த மாதிரி தான் தகவல் வந்துச்சு. அதில் காயம்பட்ட ஒருத்தர் சொன்ன தகவலின்படி பேருந்து வேக கட்டுப்பாட்டை இழந்து பிரேக் பிடிக்காமல் போய் தான் எதிர வந்த காரோட மோதி தான் பள்ளத்துக்குள்ளே விழுந்ததாக சொன்னார். இதில் சின்ன சின்ன குழந்தைங்களும் இருந்திருக்காங்க. டிரைவர் உட்பட மொத்தமாக 15 பேர் பலியானதாக தான் நியூஸ் கிடச்சிச்சு. சுற்றுலா போகிறவங்க பார்த்து அவதானம் போகணும். இது விடிய காலையில் 5 மணிக்கு நடந்ததா மீடியாக்களில் கதைச்சிக்கிட்டு இருக்காங்க. பயணம் போகிறவங்க, சுற்றுலா போகிறவங்க கவனமாக வாகனத்தை செலுத்துங்க. உங்களை நம்பி தான் நிறைய பேர் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க. எவ்வளோ சந்தோஷமாக சுற்றுலா போயிட்டு அவங்க வீடு திரும்பும்போது தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. அரசு ஊழியர்கள் தான் இதில் சுற்றுலா பயணிக்கு சென்றவங்க. இந்த பதிவு போடுறதுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இலங்கையில் நடந்த கோர விபத்தில் இதுவும் பேசும் பொருளாக ஆகிருச்சு. இன்றைக்கி உங்களை நம்பி தான் நிறைய பேர் வராங்க. வாகனத்தை கவனமாக ஓட்டுங்க.